நித்தியமாய். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. He is the same, unchanging Jesus, unchanging Jesus, unchanging Jesus. Yes, He is just the same, unchanging Jesus through eternity. Hallelujah, 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 இந்த காலை வேளையில் சமூகத்தில் வருகிறோம். நம் மாதத்துடைய கடைசி கத்துடைய நாளிலே கூட எங்களை ஆண்டவர் கூடி ஆராதிக்கும்படியாக நீ ஆண்டவரை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உன்னுடைய ரத்தத்தால் எங்களை கழுவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாங்கு நீக்கி ஆண்டவரை நம்ம சுத்திகரிக்கும். இப்பொழுது வேலை சுத்திகரியும், வர மக்களை சுத்திகரிப்பீராக. இந்த இடம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை தெளிக்கிறோம். கத்த இடம் முழுவதும் சுத்திகரிப்பீராக. நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏன்னா மத்தால எங்க 2 அல்லது 3 பேர் இருக்கிற மத்தியில் இருப்பேன்னு சொன்னீரு. எங்க மத்தியில் நீ இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை நாங்கள் வரவேற்கிறோம். எங்க மத்தியிலே வாங்க. இந்த ஆராதனை முழுவதும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல்கள் ஆராதனை கேட்டு வர வார்த்தைகள் முடிந்த பின் நடக்கிற ஆண்டவரே கத்த விபிஎஸ் எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் ஆராதனை மாத்திரம் அல்ல, பரிசுத்தமாக ஆராதிக்கிற எல்லா ஆராதனை கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆராதனை விரோதமாக எழுப்புகிற மண்கண் பொறாமை எரிச்சல் மனித வல்லமை பிசாசை கிரிகளை நசரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டி சுட்டரிக்கிறோம். கத்தா கோடேறு நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமக்காகவும் பாடலை பாடி கத்தரை மையப்படுத்துவோம். அன்பில் என்னை பரிசுத்தமாக, அன்பில் என்னை பரிசுத்தமாக, உம்மை கொண்டு சகலத்தையும், அன்பில் என்னை பரிசுத்தமாக, உம்மை கொண்டு சகலத்தையும் Yeah.
There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. I need mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, precious reviving again, over the hills and the valleys, sound of abundance of rain. Showers of blessing, showers of blessings we need. I need mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, send them upon us alone. Grant to us now a refreshing, come and water thy word. Showers of blessing, showers of blessings we need. I need mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, more than today they might fall. Now as to walk and confessing, now as on Jesus we call. Showers of blessing, showers of blessings we need. I need mercy drops round us are falling, but for the showers we plead. ஆமென். தமிழ் பாடலை பாடுவோம். உயிர் உள்ள வரைக்கும் என் உள்ளம் துதிக்கும், என்னென்றும் உம்மை பாடும். வாழ்க்கையிலே உயிர் உள்ள வரைக்கும் என் உள்ளம் துதிக்கும், என்றென்றும் உம்மை பாடுமே. உயிருள்ள வரைக்கும் என் உள்ளம் துதிக்கும், என்றென்றும் உம்மை பாடுமே. மரியாயிரம் பேர் என்னை தடை செய்ய வந்தாலும், பரிசுத்தர் உம்மை நான் புகழ்வேன். மரியாயிரம் பேர் என்னை தடை
ஆண்டவரே துதிக்கும், என்னென்றும் உம்மை பாடும். நீர் ஒருதான் 10,000 சிறந்தவர். இயேசு நல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவருக்கே துதி, அவருக்கே கனம், அவருக்கே மகிமை. இந்த மாதம் துவங்கி இந்த மாதத்தை முடிக்க போகிற இந்த கடைசி கர்த்தருடைய நாளிலே இந்த மாதம் முழுவதும் கூட இருந்தாரு. அடித்த வெயிலை நம்மை சேதப்படுத்த விடவில்லை, வியாதிகள் நம்மை தொட விடவில்லை. கர்த்தர் நம்மோடு இருந்தார். அவர் சொன்ன வார்த்தைப்படியே என்னை அறிந்தவர்கள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு நலமானதை செய்வார்கள் என்று வாக்கு பண்ணினார். நம்ம அவருடைய வார்த்தைப்படியே நம்மை கர்த்தர் அறிந்தபடினாலே நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற கர்த்தர் நம்மை அறிந்தபடினாலே கர்த்தர் நம்மோடனே இருந்து நடத்தினார். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கூட இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர் உள்ள நன்றினால் அறிகிறது. பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தார். ஒரு அனாதை போல திக்கற்களை போல இருந்தோம். அல்ல, கர்த்தரோ நம்மோடு உங்களோடு இருந்தார். நீ அனாதை அல்ல, நீ திக்கற்று அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. நீ என்னால் நேசிக்கப்பட்டவன், என்னால் ஆதரிக்கப்பட்டவன். ஓ, நான் உன்னை நடத்துகிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விடவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை என்று சொன்ன பரிசுத்த ஆவியானவர் உள்ளம் நன்றினால் நிறைகிறது. துக்கத்திலே முழுது துக்கப்படாது, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். நம்பிக்கையற்று போன வெளியிலே கூட நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண்பாகாது என்று சொல்லி உன்னை ஆறுதல் படுத்தின தேவன், உங்களை என்னை பலப்படுத்தின தேவன் அந்த இயேசு பரிசுத்த ஆவியானவர். ஓ ஆண்டவரே, உமக்கு நன்றிப்பா. நீர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில எழுதி கொண்டு உம்மை பின்பற்றுவேனப்பா. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக சொல்றோம். இந்த 5 மாதம் முடிக்கும்படியாய், இந்த மாதம் இந்த வருஷம் தொடங்கி இந்த 5ஆம் மாதம் கடைசி கடந்த நாள் வரைக்கும் எங்களை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நீர் எங்களை எல்லா இடங்களிலும் இவ்விடம் வழியிலே எங்களை சுமந்து வந்தீரே. தகப்பனாயிருந்து சுமந்தீரப்பா, தாயாயிருந்து சுமந்தீரப்பா, நல்ல நண்பராயிருந்து சுமந்தீரப்பா, போதகனாயிருந்து சுமந்தி, மேய்ப்பனாயிருந்து சுமந்தி, ரட்சகராயிருந்து சுமந்தி. நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவேன்னு சொல்லி ஏந்தினி சுமந்தி காத்தி தப்புவிட்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் கிருபை தந்தீரே, சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே, பாதுகாத்தீரே. உங்களுடைய அபிஷேகம் தந்தீரே, உங்களுடைய வார்த்தை தந்தீரே, உங்களுடைய வல்லமை தந்தீரே, உங்களுடைய பலனை தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. உண்மை நாங்கள் வரவேற்கிறோம்ப்பா, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. என்றென்றும் எங்களோடு இருக்கிறவரே, எங்களோடு இருப்பீராக. தூய ஆவியானவரே, பரிசுத்தமுள்ளவரே, அக்கினிமயமானவரே, எங்க மேல வாங்க, எங்களோட வாங்க, எங்களுக்குள்ள இருங்க. பலவீனத்தை நீக்குங்க, பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, உயிர்ப்பீங்க, அனலாக்குங்க. தேவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம், தேவ ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். என் ஜனங்களை ஜெப வீட்டை கொண்டு வந்து மகிழ்படவே என்று சொன்னீரே. அந்த மகிழ்ச்சியின் அபிஷேகம் இறங்கட்டும், அந்த சுகத்தின் அபிஷேகம் இறங்கட்டும், அந்த பலத்தின் அபிஷேகம் இறங்கட்டும். அக்கினியாய் ஒவ்வொரு மேலும் இப்போதே பிரசனமாய் இறங்குவீராக. ஆறும் சுழற்சியை ஊற்றப்பட்ட அந்த தைலம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கின்ற இப்போ அங்கே ஆண்டவர் ஜீவனையும்
ஆசீர்வாதத்தையும் அங்கே கட்ட அருள் செய்கிறவரே, உருவப்பட்டு சமூகத்திலே கூடியிருக்கிறோம். இந்த வேளையில ஜீவனை கட்டளையிடும், ஆசீர்வாதத்தை கட்டளையிடும், அபிஷேகத்தை கட்டளையிடும். அக்கிமேம வாவுகள் இறந்து இறங்கட்டும். உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஓ ரிபாலா தானா மக்கரா ஷீகாலாபா, ரிபாலா தானா மக்கலாபா, ஓ ரிகாபாலா தியானா ஹந்தேரே ஹேமாலா சிவாதாரா மக்கலாபா. ஓ என்னை ஆளுகை செய்யுமா, என்னை ஆளுகை செய்யணும். ஒரு ஜூன் மாதத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை, இந்த வாரத்தை குறித்து எனக்கு பயம் இல்லாங்க. நீ சொன்ன வாக்கு இன்னும் நிறைவேறாமல் இருக்குமா? தாவீது தனக்கு நலமானதை தைரியமாய் செய்து திருப்பி கொண்டாப்பா. எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கும்படி இன்னும் யாரெல்லாம் திருப்பி கொள்ளாமல் இருக்கிறார்கள், இந்த ஆண்டவரின் மாத முடிவுக்குள்ளாக உடைய வார்த்தை அப்படியே நிறைவேறுவதாக. ஆண்டவரே திருப்பி கொள்வார்களாக, சத்துரு பறித்ததை திருப்பி கொள்வார்களாக. ஆண்டவரே இயேசு பிசாசு பறித்ததை யோபு ஆண்டவரே தேவனிடத்தில் இரட்டத்தனையாய் ஆண்டவரை திருப்பி கொண்டது போல கர்த்தர் இரட்டத்தனையாய் ஓ ரிபாலா காரா தானாமா சீயன் குமாரத்தியே ஓ மகிழ்ந்து கலிகோரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் சொன்னீரே. ஓ ஹalleluya. சீயோன் குமாரத்தின் சிறைப்பை பார்க்கும் பொழுது அது கனவு சொப்பன காண்பது போல இருக்குன்னு சொன்னீரே. ஓ ரிகாலாபா தாராபா, ஓ ரிகாலாபா, ஓ ஸ்ரீ அரணுக்கு திரும்புங்கள். ஓ ரெட்டிப்பான நன்மை தருவேன், அது இன்றைக்கே தருவேன்னு சொன்னீரே. ஓ இப்போதே இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் வாசல்கள் உடையட்டும், தடைகள் உடையட்டும், மதில்கள் விழட்டும், யோதாங்கள் பிழைக்கட்டும், எரிகள் கோட்டைகள் உடையட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஓ பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவினாலே ஆகும் என்று சொன்னீரே. ஓ ரிபாபா கமலா கனமா ரிகமலா ஷமலா நமா கலமா. இயேசுவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியானவரே கர்த்தரே எங்களுக்கு விடுதலை உண்டாண்டவரே. ஓ நாங்கள் வரவேற்கிறோம். நம்ம ஏழு கர்த்தரை வரவேற்போமா? பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே வரவேற்போம். கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்திலே வாரும் தூய ஆவியானவரே உடைய பிரசனத்தை வாங்கி. எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்க உடைய பிரசனத்தை? ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உடைய பிரசனம் மத்தியில் இருந்தால் போதும், அவருடைய சமூகம் மத்தியில் இருந்தால் போதும். நாளை கூட வல்லமையினால் நிரப்ப மாட்டவரே சொல்லுங்க. இங்க வந்த வண்ணமாய் திரும்பி போகக்கூடாது. இந்த ஆராதனையில 7 குத்தோலுக்கு மத்தியில உலாவின இயேசு கிறிஸ்து நம்மத்திலே இறங்கி உலாவாராக. பரிசுத்த ஆவியை அசைவாடுவாராக. ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய ஆவியை ஊற்றுவாராக, நம்முடைய அக்கினியை ஊற்றுவாராக. நம்முடைய உலகத்திலே நமக்கு தாகத்தை எல்லாம் தீர்ப்பாராக. நமக்கு ஆலோசனை சொல்லி நம்முடைய ஆளுகை செய்து நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எல்லாரும் ஒருமிடப்பட்டு பாடுவோம். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே
தட்டி என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, என்னை ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே, என்னை வழிநடத்துங்க ஆவியானவரே. நல்ல கரலை தட்டி ஓ ரமா கமலா நாமா உம்மை நான் வரவேற்கிறேன், உம்மை நான் வரவேற்கிறேன். என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, என் இதயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே, உம்மை நான் வரவேற்கிறப்பா. என்னை ஆளுகை செய்து என்னை வழிநடத்துங்கப்பா. இந்த உலகத்துல எப்படி எந்த வழியில போறதே தெரியலப்பா ஆண்டவரே, இயேசுவே, எதை செய்யறதுனே தெரியலப்பா ஆண்டவரே. ஆனா நீர் என்னை வழிநடத்துமப்பா. என் ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை, நான் போய் ஒரு தேற்றவாளை அனுப்புவேன், அவர் என்னென்ற உங்களோடு இருப்பார், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்துவார். ஆவியானவரை எங்களை வழிநடத்தும் என்று சொல்லுங்க, எல்லாவற்றையும் வழிநடத்துவார். ஓ ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம அனாதை அல்ல, நீங்க அனாதை அல்ல. உங்களை வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரலை தட்டி கதை பயப்படுத்துவோம். ஓ ரபா கமலா ஹந்தரே கலவா. பயப்பட வேண்டாம், பயத்தின் ஆவி தரல. கர்த்தருக்கு பலத்தின் ஆவி, வல்லமையின் ஆவி, ஞானத்தின் ஆவி, கிருபையின் ஆவி, அன்பின் ஆவி, சமாதானத்தின் ஆவி, சந்தோஷத்தின் ஆவி, சுகத்தின் ஆவி, அதிகாரமுள்ள ஆவி தந்திருக்கிறார். ஒன்றுக்கு நீ கலங்க. ஆண்டவர் சொன்னா, நீ எல்லா ஜனங்களையும் கூட்டி போவா. மோசே சொல்லணும், உன் பயம் நான் கலங்கினான், சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும், நீ வராவிட்டால் நான் இந்த இடத்து போக மாட்டோம். அவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நீ ஒன்றுக்காக கவலைப்படாத. இந்த மாதிரி நீங்க ஒருவேளை கலக்கத்தோடு வர வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை எங்களை பார்த்து சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், நீ ஒன்றுக்கும் கலங்காதே. ஓ ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டேன். ஏன்னா அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உலக தோற்றங்களை தெரிந்து கொண்ட தேவன் மாறாதவர், அவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட
சமூகம் எனக்கு முன்பாக போம்பா, உங்க சமூகம் என் முன்பாக போம்பா. ஓ, நான் ஒருபோதும் ஆண்டவரை கலங்க மாட்டேன். நீர் என்னை கைவிட மாட்டேன், நீர் என்னை கைவிட மாட்டேன். ஓ ரகபாலா கானா ஹந்தரபா ஷபரபா. இப்போதே தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ சமூகம் இறங்கட்டும், உங்களோடு வரட்டும். ஹல்லேலூயா. ரிபால் எல்லாவற்றால் நிரப்புகிறவர் இப்போதே நிரப்புவாராக, 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 நிரப்புவாராக. சமூகம் மாத்திரம் நோடு இருந்தார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் நிரப்புவார். ஆமென். எல்லாவற்றையும் எல்லாமாக இருந்தவர், இருப்பவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைக்கிறவரும் அவர்தான். ஆமென். அவர் எப்போதும் சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கும். சோத்திரம் சோத்திரம் என்று துதித்து கொண்டே இருக்கும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனையிலே மாத்திரம் அல்ல, வீட்டை விட்டு வெளியே போகும்போதே சோத்திரம் பண்ணிக்கொண்டே போங்க. சோத்திரம் ஆண்டவரே, உங்க சோத்திரம்ப்பா. ஏனென்றால் துதிய மத்தியிலே வாசம் செய்கிறவர், அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். துதிக்க 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 உங்க வாழ்க்கையில காணப்பட எல்லா தடைகளும் உடையும், எல்லா எதிர்கை கோட்டையிலும் உடைப்பார். நீங்க துதி துதி எடுக்க தொடங்கின உடனே யோதான் ரெண்டாக பிளக்கும். துதிக்கும் போது துதியில் மத்தியில் வாசம் செய்கிற உங்க தகப்பனாக இதுவரைக்கும் நடத்தினாரு, தோல் மேல் சுமந்தாரு, தந்தை போல தயை காட்டினாரு, தாயை போல தேற்றினாரு. இந்த வண்ணாந்தர வாழ்க்கையை எல்லாருமே தாண்ட செய்தாரு. இந்த மே மாதம் தாண்டும்படியாய் இந்த கடைசி வார்த்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. எது மேல விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அரண்டு போன வேலையில, சோர்ந்து போன வேலையில, ஓ கைவிடப்பட்ட வேலையில அன்னையை போல நம்ம அரவணைத்தாரு. ஹல்லேலூயா. எல்லா இருளையும் ஆண்டவர் விளக்கினாரு. அந்த அழுகை கண்ணீரை தொலைத்தாரு. ஹல்லேலூயா. தனிமையிலே நண்பனை போல் இருந்தாரு. அந்த ஆண்டவரை துதிப்போம், சோத்தரிப்போம். அவரை கருத்துல குயவனுடைய கருத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட குறைகளை கண்டு நம்மை அகற்று போகவில்லை. குறையெல்லாம் நீக்கி ஆண்டவர் குறைவெல்லாம் அழித்து கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி கரத்திலே நம்மை வைத்திருக்கிறாரு. இன்னும் அவரை கரத்துல வைத்திருக்கிறாரு. எத்தனை பேர் நீங்க அவரை கரத்துல இருக்கிறீங்க? உங்க குடும்பம் அவர் கரத்துல இருக்கிறது, உங்க வேலை அவர் கரத்துல இருக்கு, உங்க ஊழியம் அவர் கரத்துல இருக்கு, உங்க பிசினஸ் அவர் கரத்துல இருக்கு, உங்களுடைய பிள்ளைகள் அவர் கரத்துல இருக்கு. எல்லாவற்றையும் மேல எதிர்காலம் அவர் கரத்துல இருக்குது. அவர் கரத்திலிருந்து ஒருவரும் பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஓ சோத்ரம் 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 பாடி முடிப்போம். எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும்
பிசாசு அழிக்கவும் வேற ஒன்றுக்கும் வரா. நானோ ஜீவன் உண்டாகும்படி, ஜீவன் உண்டாகும்படி, நீ உயிர் வாழும்படி, ஜீவன் உண்டாகும்படி, ஓ ஹalleluya, பரிபூர்ணம் அடையும்படி வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் தினமுறை பிசாசு நம்மளை அழிக்க, நம்மளை ஏவனம், வியாதினால், வருத்தத்தினால், பாடுனால், துன்பத்தினால், எல்லா நேரத்திலும் ஆவியானவர் நம்மளோடு இருந்து பயப்படாது, 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 கூட இருக்கிறேன், பயப்படாது, நான் உனக்கு உதவி செய்வேன், பயப்படாது, நான் கூட இருக்கிறேன், பயப்படாது. ஓ பிசாசுடைய பிடியிலிருந்து உன்னை விடுதலாக்கி இருக்கேன், நான் உனக்கு ஜீவனை தந்திருக்கிறேன், என்னுடைய வித்து உன்னிலே இருக்கிறது, நீ ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளை. அந்த ஜீவன தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற காட்டுல உன்னில் இருக்கிறாரே, அவர் பெரியவர், பயப்படாத, உன்னோட பெரிய காலில் செய்வார் என்று உதவி பெற்று சகாயம் பெற்றுமே நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய ஆண்டவரே, நீ செய்தெல்லாம் உதவிக்காக ஸ்தோத்திரம், சுகத்திற்காக ஸ்தோத்திரம், பலத்துக்காக ஸ்தோத்திரம், இனிமேல் எனக்கு உதவி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கரலை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். கர்த்தர் உதவி செய்வார். ஒத்தாசை வருகிற அந்த பறவை நேராக கண்ணில் ஏறெடுங்க, உங்க கண்ணியை மேல மாத்திரம் ஏறெடுங்க. ஹalleluya, ஹalleluya, எல்லாவற்றையும் நற்புற தேவன், ஹalleluya, பறக்கிறது கர்த்தர் கொடுப்பார், பறக்கிறது இறங்கி வரும், அதை தடுக்கவே முடியாது. துதி கன மகிமை அவருக்கு, இயேசுவின் நாமத்தில். ஆமென். அப்படியே அமைதியாக உட்காருவோம். தொடர்ந்து